உலகில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக பலஸ்தீன், காஷ்மீர் விவகாரங்கள் இருந்து வருகின்றன. அந்த வரிசையிலே சிரியாவின் பிரச்சனையும் கடந்த காலங்களிலே சேர்ந்திருந்தது. 13 வருடங்களாக சிரியா நாடாக சிரியா இருந்தது. 54 வருட ஆட்சியின் பின்னர் மக்கள் தற்பொழுது மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாற்றம் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச விவகாரங்களில் ஆய்வாளராக இருக்கின்ற எம்என் முகமது சேர் அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சிரியாவிலே நடந்த இந்த மாற்றம் உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு மாற்றமாக இருக்கிறது. 13 வருடங்களாக மக்கள் மீது கொடுங்கோல் ஆட்சி நடத்தி 13 வருடங்களாக கடுமையாக மக்களை சித்திரவதை செய்த ஒரு தலைவரை மக்கள் எந்த கெடுதலும் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஏனைய இடங்களில் போல அங்கு ஜனாதிபதி மாளிகையை போய் கொள்ளையடிப்பது அல்லது அங்கே கூத்தாடுவது அல்லது ஆர்ப்பாட்டங்கள் செய்வது எதுவுமே இன்றி இந்த கிளர்ச்சியாளர்கள் அமைதியாக தங்கள் மீது 13 வருடங்களாக சித்திரவதை செய்த ஒருவரை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த மாற்றம் எப்படியான ஒரு மாற்றம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மேல் இந்த மாற்றத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு சிரியாவினுடைய வரலாறு தொடர்பான எங்களுக்கு ஒரு நீண்ட பின்புல அறிவு தேவை. குறிப்பாக 1946ஆம் ஆண்டு சிரியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை சிரியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று கேட்டால் உண்மையில் இல்லை என்று தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் சிரியா மக்களை பொறுத்த மட்டில் ஏனைய அரபு நாடுகளை போன்று 1991ஆம் ஆண்டுக்கு இருந்த உலக ஒழுங்கில் உலகம் முழுவதும் சோசலிசம் பரவுகின்ற போது பாத் சோசலிசம் என்கின்ற சிந்தனை ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் பலமாக காணப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும், சதாம் ஹுசைன் ஈராக்கை ஆட்சி செய்தது ஒரு பாத் சோசலிசத்தை அடிப்படையாக கொண்டு. அதே போன்று தற்போது விரட்டப்பட்டுள்ள பஷர் அல் அசாத் அல்லது அவருடைய தந்தை ஹாஃபிஸ் அல் அசாத் அவர்களுடைய தோட்டத்துக்கு பின்னால் இருந்தது பாத் சோசலிசம். அது ஆரம்பத்தில் சோசலிச முகாமாக கொண்டிருந்தாலும் பிறகு ஒரு குடும்ப ஆட்சியாக அது மாறியது. ஒரு கால ஓட்டத்தில் குறிப்பாக 1991ஆம் ஆண்டு கம்யூனிசத்தின் வீழ்ச்சியின் பின்பு அது ஒரு குடும்ப ஆட்சியாக மாறியது என்று கூறலாம். இன்னொரு முக்கியமான விடயம், சிரியாவை பொறுத்த மட்டில் அது சுதந்திரம் அடைகின்ற போது 91% சுன்னி முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடுகளை 7 தொடக்கம் 9% வாழ்கின்ற அதாவது ஷியாய் முஸ்லிம்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அதாவது பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களால் அல்லது சிறுபான்மை இனக்குழு ஒன்றினால் ஆட்சி நடத்தப்படுகின்ற ஒரு நாடாகத்தான் நாங்கள் சிரியாவை பார்க்க முடியும். உண்மையில் இதை நாங்கள் ஒரு சிறியதொரு நிகழ்வாக பார்க்க முடியாது. 1922ஆம் ஆண்டு பிரான்சிய படைகள் சிரியாவில் நுழைந்ததிலிருந்து சென்ற வாரம் வரை சிரிய மக்கள் அடக்குமுறைக்கு கீழ் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த அடக்குமுறையின் முதல் தடவையாக சிரியாவினுடைய பூர்வீக குடிகள் ஒரு சுதந்திரத்தை தற்காலிகமாக வேணும் அனுபவிக்கின்ற ஒரு நிலையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த நிலைமையை பொறுத்த மட்டில் நாங்கள் சொல்கிறோம், HTS என்று சொல்லக்கூடிய ஹயாத்து தஹ்ரீர் அஷாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு 30 படைகளை அல்லது 30 குழுக்களை தன்னோடு கொண்டது. அந்த 30 குழுக்களிலும் அந்த நாட்டில் காணப்படக்கூடிய சூஃபிகள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று 30 குழுக்களிலும் அந்த நாட்டில் காணப்படக்கூடிய சலஃபிகள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று அரபுலகத்தில் மிகவும் பிரபலியமான இஸ்லாமிய இயக்கமாக கருதப்படுகின்ற இஹ்வானுல் முஸ்லிமூன்களும் அந்த படைப்பிரிவில் காணப்படுகின்றார்கள். அவர்கள் படைப்பிரிவாக காணப்படுவது என்பதை விட ஒரு அரசியல் சக்தியாக அங்கே காணப்படுவதை குறிப்பிட முடியும். இந்த வெற்றி நடைபெற்றதன் பின்பு துருக்கியினுடைய சகோதரத்துவ அமைப்பின் முக்கிய எதிர்க்கட்சியாக காணப்படக்கூடிய சகோதரத்துவ அமைப்பினுடைய தலைவர் இதை ஒரு வரலாற்று மாற்றம் என்று குறிப்பிட்டதிலிருந்து இதற்கு பின்னால் அவர்களுடைய செல்வாக்கை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த தாக்குதலை நடத்திய சலஃபி உமையா மஸ்ஜிதை கைப்பற்றியதன் பின்பு அங்கு காணப்படக்கூடிய சூஃபிகளுக்கு தாராளமாக புர்தாவை ஓதுவதற்கு அனுமதித்தார்கள். அதாவது அபு முஹம்மத் அல் ஜுலானி என்று சொல்லக்கூடிய இதனுடைய தலைவர்
அந்த ஆரம்பத்தில் எனக்கு ஞாபகத்தின்படி 2015 நினைக்கின்றேன், அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் அஹமத் மன்சூர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எல்லா தரப்பும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு நாடாக சிரியா காணப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நான் நினைக்கிறேன் அந்த கருத்தில் அவர் உறுதியாக இருப்பது போல் தெரிகிறது. ஷியாக்களுக்கு தாராளமாக அவர்களுடைய அந்த நாங்கள் சொல்கிறோம் ஷியா பள்ளி வாயில்களுக்கு போகிறதற்கும், அதே போன்று சூஃபிகளுடைய சிந்தனை பள்ளி உமையா மஸ்ஜிதில் தாராளமாக நீங்கள் புர்தா ஓதுங்கள், ஏனையவர்கள் அவங்களோட சடங்குகளை செய்யுங்கள், ஒரு வகையான சுதந்திரத்தை, மத சுதந்திரத்தை கொடுத்திருப்பதை எங்களுக்கு அவதானிக்க முடியும். எது எப்படி போனாலும் மக்கள் இதை ஒரு நல்ல மாற்றமாக காண்கின்றார்கள். மிக கொடுங்கோலனாக இருக்கின்ற பெண்களை, சிறுவர்களை சித்திரவதை செய்து, உங்களுக்கு தெரியும் சந்தியா என்று சொல்லக்கூடியது சிறைச்சாலை, சீக்ரெட் கோட் போட்டு வைத்திருக்கிறார்கள். 150,000 அளவு சிறை கைதிகள் உள்ளே இருப்பதாக நம்பப்படுகின்றார்கள். சில சிறை கதவுகள் தான் இதுவரை உடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய மனிதர்களை பார்க்கின்ற போது சிலர் 40 வருஷம் 50 வருஷம் ஞாபக மறதி ஏற்படும். ஜோர்தானிய பிரஜையை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு அவர் யார் என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு மிக கொடூரமான சித்திரவதை சென்று அந்த சிறைச்சாலைக்கு எவ்வாறு செல்கின்றது என்பதை கூட இதுவரைக்கும் கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு நிலத்துக்கு கீழால் 6 மாடி 7 மாடி இருக்கக்கூடிய பட்டு பயங்கர சிறைச்சாலைகளை அமைத்து அந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சுன்னி மக்களுக்கு கொடுமை செய்த அவதானத்தை எங்களுக்கு பார்க்க முடியும். இந்த மாற்றத்தை பொறுத்தமட்டில் இந்த மாற்றத்தில் HTSக்கு பின்னால் துருக்கிய உளவு பிரிவு கடுமையாக தொழிற்பட்டதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக இந்த எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்க்கின்ற பணியில் துருக்கிய உளவு பிரிவு பெரும் பங்காற்றி இருக்கின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும். உண்மையில் துருக்கிய பொருளாதாரம் மிகப்பெரிய பணவீக்கத்தை போல் எதிர்கொள்கின்றது. அதற்கு பிரதானமாக மேலத்தைய நாடுகளில் மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்ட பொருளாதார தாக்குதல்கள், அதே போன்ற பொருளாதார நகர்வுகள் இந்த பணவீக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க முடியும். ஏனென்றால் ஆளில்லா விமான உற்பத்தியில் துருக்கியினுடைய GDP மிக உயர்ந்தது. ஆனாலும் பணவீக்கம் உயர்ந்த அளவு காணப்படுகின்றது. இதற்கு மிக பிரதானமாக 4 மில்லியனுக்கு அன்னளவாக 4 மில்லியன் அளவு சிறிய அகதிகளை துருக்கி பராமரித்தது. ஓரிரு நாட்கள் அல்ல, 2011ஆம் ஆண்டிலிருந்து நேற்று வரை 2024ஆம் ஆண்டு வரை அந்த மக்களுக்கு இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, அந்த மக்களுக்கு கல்வி வசதிகள் கொடுத்து, சுகாதார வசதிகள் கொடுத்து பாதுகாக்கின்ற வேலையை துருக்கி மிகவும் அழகாக கச்சிதமாக செய்து விட்டார்கள். அதனால் தான் அந்த மக்கள் வெளியேறுகின்ற போது எர்தோகானுக்கும் துருக்கிய மக்களுக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டே வெளியேறினார்கள். அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, எங்களை சகோதரர்கள் போன்று வாஞ்சனையோடு பார்த்து கொண்ட துருக்கிய மக்களுக்கும் துருக்கிய அரசுக்கும் மிக்க நன்றி என்று சொல்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. எனவே இந்த மாற்றம் ஒரு மிக முக்கியமான மாற்றம். ஆனால் இந்த மாற்றம் நடைபெற்று 24 மணித்திரம் செல்வதற்கு முன்பு இஸ்ரேல் தென் சிரியாவை ஆக்கிரமித்தது. தென் சிரியாவின் மலைப்பிரிவை, கோலான் பக்கத்தில் அதி உயர் மலைப்பிரிவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இஸ்ரேல் கொண்டு வந்தது. சிரியாவினுடைய சகல விமான நிலையங்களும், சிரியாவினுடைய துறைமுகம், லத்தாக்கியாவில் துறைமுகம் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. எல்லா விமானங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. சிரியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது முறையான ஒரு இராணுவம் இல்லை. உங்களுக்கு தெரியும், முன்பு அசாதினால் நியமிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டரிடம் அபு முகமது அல் ஜுலானி சொன்னார், ஒரு சமாதான அடிப்படையில் ஒரு நாங்கள் பவர் டிரான்சிஷன் நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் முகமது அல் பஷர் என்பவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாத்திரம்தான் இப்போதைக்கு சிரியாவில் காணப்படுகின்றார். அந்த பிரைம் மினிஸ்டர் இத்லிப் நகரனுடைய இந்த ரெபல்ஸ் ஆட்சி செய்கின்ற போது தற்பொழுது காணப்படக்கூடிய இந்த HTS அல்லது துருக்கிய சார்பான இராணுவ கூட்டமைப்பு ஆட்சி செய்கின்ற போது அந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். மிகவும் சிறந்த ஒரு நுட்பமான ஒரு ஆட்சியாளராக அவரை நாங்கள் காண முடியும். இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இதை குழப்ப வேண்டிய தேவை இருந்துச்சு. என்றாலும் இந்த போராளிகள் இஸ்ரேல் மீது மறுதாக்குதல் நடத்தவில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் இப்போதைக்கு ஒரு உறுதியான அரசாங்கத்தை உருவாக்குவதுதான், உறுதியாகிய அரசாங்கத்தை உருவாக்குவதனூடாக அதுக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று சர்வதேச சட்டத்தினூடாக இஸ்ரேலை எதிர்கொள்வதுதான் அவங்களோட உத்தியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். 13 வருடங்களாக சிறிய மக்கள் அந்த அனுபவித்த பிரச்சனைகளின் பொழுது அரபு நாடுகள் மௌனமாகத்தான் இருந்தன. தற்பொழுது பலஸ்தீன் மீதான யுத்தத்திலே பங்கு பற்றியதன் பின்னர் லெபனானில் ஹிஸ்புல்லாவும் தற்பொழுது ஈரானும் அமைதி அடைந்திருக்கிறது. இந்த நிலைமையிலே கிளர்ச்சியாளர்களுக்கு ருஷ்யா, ஈரான், பின்னர் துருக்கி அவர்களுடைய ஆதரவு தான் அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. பலஸ்தீன் விவகாரத்திலே அந்தளவு தூரம் பங்களிப்பு செலுத்தாத துருக்கி சிறிய விவகாரத்தில் எப்படி இவ்வளவு தூரம் பங்களிப்பு செலுத்தியது?
பங்களிப்பு செலுத்தாதது என்பது என்னால் ஏற்றுக்கொள்வது கடினம். மிக முக்கியமாக பலஸ்தீன் விவகாரத்தினுடைய மொத்த டிப்ளமேட்டிக் நான் சொல்கிறேன் எதிர்ப்பையும் தலைமைத்துவம் தாங்கியது துருக்கி தான் என்னுடைய கருத்து. இன்னும் ஒரு போராட்டத்தை பொறுத்த மட்டில் ஆயுதம் வழங்குவது மாத்திரம் உண்மையிலே போராட்டத்துக்குரிய ஒரு ஆதரவாக தெரிவிக்க முடியாது. பல போது ஆயுதத்தை விட டிப்ளமசி மிகப்பெரிய பலமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் துருக்கியினுடைய ஜனாதிபதியும் துருக்கிய அரசாங்கமும் துருக்கிய மக்களும் ஒரு மிகப்பெரிய டிப்ளமசி சப்போர்ட்டை பலஸ்தீனுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே முதலாவது துருக்கிய மக்களுடைய துருக்கிய அரசாங்கத்துடைய பங்களிப்பு இன்று நேற்றல்ல பலஸ்தீனுக்கு தொடராக காணப்படுகின்ற ஒன்று. முகநூலிலும் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் பலரும் கேட்கின்ற ஒரு விடயம்தான், சிரியாவில் நேரடி இராணுவத்தை இறக்கியுள்ள துருக்கி ஏன் காசாவுக்கு நேரடி இராணுவத்தை அனுப்புவதில்லை அல்லது மேற்கு கரைக்கு நேரடி இராணுவத்தை அனுப்புவதில்லை? இங்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான 2 விடயங்களை விளங்க வேண்டும். ஒன்று, கன்ஃப்ளிக்ட் ஆஃப் சிரியா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் என்பது ஒரு முஸ்லீம் நாடல்ல. அதே போன்று இந்த கன்ஃப்ளிக்டில் உள்ள ராஜதந்திர சமன்பாடுகளும் அந்த கன்ஃப்ளிக்டில் உள்ள ராஜதந்திர சமன்பாடுகளும் ஒன்றுக்கொண்டு முரணானது. ஒன்றோடொன்று சில இடங்களில் தொடர்புபட்டு இருந்தாலும் நாங்கள் ராஜதந்திர ரீதியாக பார்க்கின்ற போது வித்தியாசமானது. துருக்கி ஒரு நேட்டோ நாடு. உங்களுக்கு தெரியும், நேட்டோ உடன்பாட்டின்படி நேட்டோவில் உள்ள ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் ஏனைய நேட்டோ நாடுகளும் அதில் பங்கேற்கும். விருப்பம் இல்லாவிட்டால் பங்கேற்கின்றது ட்ரீட்டி, நோட் அட்லாண்டிக் ட்ரீட்டி என்பது அதுதான். இப்போ துருக்கி நேட்டோவிலிருந்து துருக்கி நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அது நேட்டோவை மீறி ஒரு தொழிற்பாடாக நேட்டோ பார்க்கும். அவ்வாறு பார்க்கின்ற போது இப்போ நாங்கள் உண்மையில் அவ்வாறு பார்க்கின்ற போது துருக்கியை பொறுத்த மட்டில் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் உண்மையில் துருக்கி நேட்டோவிலிருந்து விலகுவதற்கு சமனானது. துருக்கி நேட்டோவிலிருந்து விலகினால் 2 வகையான பாதிப்புகள் துருக்கிக்கும் வரும், நேட்டோவுக்கும் வரும். ஒன்று, துருக்கி ஐரோப்பிய யூனியன் அங்கத்துவம் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், நேட்டோவை பொறுத்த மட்டில் நேட்டோவில் காணப்படக்கூடிய ஒரே ஒரு முஸ்லீம் நாடு துருக்கி மாத்திரம்தான். அப்போ நேட்டோ அணியில் இருந்து கொண்டு அங்கே செய்ய வேண்டிய மிக முக்கியமான பல பணிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால், பொஸ்னியா ஹெர்சகோவினாவினுடைய பிரச்சனையில் துருக்கியினுடைய அந்த கரம், அதே போன்று அசர்பைஜான் ஆர்மேனியாவோடு தொடர்பட்ட நகர்னோ கர்பாத் பிரச்சனையில் துருக்கி கையாளுகின்ற விதம், அதே போன்று ஏனைய செச்னியாவில் ரஷ்யா செச்சன் போராளிகளுக்கு இடையிலான விஷயங்களில், அதே போன்று உக்ரைனில் ஜோர்ஜியாவில் காணப்படக்கூடிய கிரீமியா பகுதியில் உள்ள நிறைய பெரும்பான்மை டர்க்கிஷ் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். அந்த இடத்தில் துருக்கியினுடைய நிலைப்பாடுகள், இவைகள் எல்லாத்துக்கும் நேட்டோ அணி துருக்கிக்கு தேவை. அதே போன்று நேட்டோவிலிருந்து துருக்கி விலகுவது என்பது துருக்கிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. துருக்கியை பொறுத்த மட்டில் துருக்கியில் இப்பொழுது பணவீக்கம் காணப்படுகிறது. துருக்கி அரசாங்கம் மிகவும் கடுமையான ஒரு பாதையை தெரிவு செய்திருக்கின்றது. அதாவது உண்மையில் துருக்கி மிகவும் வருமானம் கொளிக்கின்ற ஒரு நாடு. ஆளில்லா விமானங்கள் மாத்திரம் உலகத்தில் 80க்கு மேற்பட்ட நாடுகள் கொள்ளளவு செய்கின்றன. அவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடு. ஆனாலும் பணவீக்கம் உள்ள போது அவங்கள் எந்த விதமான சர்வதேச நிதியங்களிடமும் கையேந்தாமல் சுயமாக எழுந்து நிற்கின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்க முடியும். இதே அவதானத்தை 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனியிடம் காணப்பட்டது. ஜெர்மனி எவ்வாறு 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு முதல் தன்னை தயார்படுத்தி கொண்டதோ அதே பாணியில் நினைக்கின்ற அதே ஸ்டைலில் தான் துருக்கி மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியில் கவனம் எடுக்கின்றது. துருக்கிக்கு தெரியும், இஸ்ரேலோடு போராடுவது என்பது அது உண்மையில் இஸ்ரேலோடு போராடுவதல்ல, அதற்கு பின்னால் இருக்கின்ற பிரித்தானியா, அதற்கு பின்னால் இருக்கின்ற அமெரிக்கா வல்லரசுகளோடு போராடுகின்ற ஒரு நிலைப்பாடு. அதற்கு இராணுவ ரீதியான சமன்பாடுகள் இருப்பது போன்று ராஜதந்திர அரசியல் ரீதியான சமன்பாடுகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் மீறி துருக்கி ஒரேடியாக தாக்குதல் நடத்துமா என்று கேட்டால் அது நடக்காது. ஆனால் இந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் தொடராக அவதானித்து வருகின்றேன். நிறைய வீடியோக்களை பார்த்து வருகின்றேன். சிரியாவில் செச்னியாவில் இருந்து போராளிகள் உள்நுழைந்திருக்கின்றார்கள். தஜகஸ்தானில் இருந்து போராளிகள் உள்நுழைந்திருக்கின்றார்கள்.
சைனாவினுடைய உருகு மாகாணத்திலிருந்து போராளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பல நாடுகளில் அரசுகளுக்கு எதிராக இராணுவங்களுக்கு எதிராக போராடி மிக கடுமையாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆக்கள். அப்போ அதில் ஒருவர் தான் உமையா மஸ்ஜிதிலிருந்து ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். அவர் சொல்கின்றார், காசாவில் இருக்கும் மக்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அக்ஸாவையும் மக்கமா நகரையும் மதீனமா நகரையும் மீட்டு புனிதர்களின் கையில் ஒப்படைக்கின்ற மிகப்பெரிய பணியை நாங்கள் செய்யவிருக்கின்றோம். இந்த வசனங்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கன்ஃப்ளிக்ட் புதியதொரு வடிவத்தை எடுக்கப் போகின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்றால், இப்படி மிக கடுமையாக பிபிசியினுடைய அல்லது ஏபிசியினுடைய ரிப்போர்ட்டின் படி இவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்ட 60,000 போராளிகள் மிக கடுமையாக எல்லா வகையான கமாண்டோ பாணியிலான மிக கடுமையாக பயிற்றுவிக்கப்பட்ட 60,000 போராளிகள் சிரியாவில் உள்நுழைந்திருக்கின்றார்கள். இவர்களில் பெரும் அநேகர் அல்லது கணிசமான தொகையினர் சிரியர்கள் அல்ல, சிரியர்களும் இருக்கின்றார்கள், சிரியர்கள் அல்லாத வெளிநாடுகளைச் சேர்ந்த போராளர் இருக்கின்றார்கள். இவர்கள் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து அவர்களை ஒரேடியாக வெளியேற்ற முடியாது. இவர்களுடைய பார்வை காசாவை நோக்கி அல்லது இஸ்ரேலை நோக்கி நிச்சயமாக செல்லும். அந்த செல்கின்ற போது அந்த அணிக்கு துருக்கி மறைமுகமாக உதவி செய்து அல்லது நேரடியாக உதவி செய்து இந்த கன்ஃப்ளிக்டில் துருக்கி இராணுவ ரீதியாக தலையிடுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நான் அதை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு துருக்கி ஒஃபீஷியலாக அறிவித்தது, இஸ்ரேலுடன் உள்ள சகல தொடர்புகளையும் நாங்கள் துண்டித்து விட்டோம். ராஜதந்திர தொடர்புகள், பொருளாதார தொடர்புகள் சகலதையும் துருக்கி துண்டித்தது. இந்த துண்டித்ததன் ஊடாக செல்கின்ற விடயம் என்னென்றால், இஸ்ரேல் இப்பொழுது 3ஆம் தரப்பின் ஊடாகத்தான் துருக்கியுடன் பேச வேண்டும். அவ்வாறு துருக்கியுடன் பேசுகின்ற போது துருக்கி ஒரு சக்தி வாய்ந்த நாடு. நாங்கள் சிரியாவை எடுத்துக்கொண்டால், சிரியாவில் கிட்டத்தட்ட 5 முக்கிய நாடுகள் அல்லது வல்லரசுகள் என்று சொல்ல குட்டி வல்லரசுகள் சிரியாவில் சம்பந்தப்படுகின்றன. ஒன்று ஈரான், இரண்டாவது ரஷ்யா, அதே போன்று அமெரிக்க இராணுவம் அங்கே இருக்கின்றது, ஈரானிய இராணுவம் இருக்கின்றது, துருக்கிய இராணுவம் இருக்கின்றது. இவ்வாறு பல நாடுகள் சேர்ந்த ஒரு, இப்பொழுது கூட கிழக்கு சிரியாவில் அமெரிக்க இராணுவம் இருக்கின்றது. இப்போ அபு முஹம்மது அல் ஜுலானியினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தா, அபு முஹம்மது அல் ஜுலானியின் தந்தை இப்பொழுது சிரியாவினுடைய கோலான் குன்றுகள் பகுதிகளை சேர்ந்தவர். 1967ஆம் ஆண்டு அவருடைய குடும்பம் கோலான் குன்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட அகதி குடும்பத்தை சேர்ந்தவர். எனவே அவருக்கு நிச்சயமாக அந்த பகை இருக்கும். அவர் பிறந்தது சவுதியில் தான். அவருடைய தந்தை ஒரு பொறியியலாளராக சவுதியில் வேலை செய்கின்ற பிறந்தது சவுதி. ஆனால் அவருடைய பூர்வீக பூமி சிரியா. அபு முஹம்மது அல் ஜுலானி 1991ஆம் ஆண்டு ஈராக்கை அமெரிக்கா கைப்பற்றியதன் பின்பு, உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு எதிராக போராடியவர். அமெரிக்காவுக்கு எதிராக இராணுவ ரீதியாக ஈராக்கில் போராடியவர். அதன் பின்பு அவர் சிரியாவுக்கு வந்து ஜபஹத்து நுஸ்ரா என்ற ஒரு அணியை உருவாக்கினார். அதுக்கு முன்பு இன்னொரு சில ஆர்கனைசேஷனில் அவர் இருந்தார். அவர் இருந்து அந்த இடத்தில் சிரிய இராணுவத்துக்கு எதிராக மட்டும் போராடவில்லை, அவர் ISISக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஜபஹத்து நுஸ்ரா ஒரு முறை ISISக்கு எதிராக போராட்டம் நடத்தி சில ஐடென்டி கார்டுகளை எடுத்து காட்டினார்கள். அந்த ஐடென்டி கார்டில் அவர்கள் காட்டின விடயம் என்னென்றால், இவைகள் சிரிய இராணுவத்தினுடைய இராணுவ அதிகாரிகள். அவர் சொன்னார், இது நிச்சயமாக இஸ்ரேலினுடையதும் சிரிய இராணுவத்தினதும் அமெரிக்காவினுடைய ஒரு படைப்பு தான் ISIS. ஏன்னா ISISக்கு எதிராக அவர் போராடினார். அதே போன்று அல் காய்தாவில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா அரசாங்கத்துக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டில் 2 வகையான இராணுவங்களை அவர்கள் காணலாம். ISIS ப்ரோ அமெரிக்கன், ISIS ஆன்டி அமெரிக்கன். அல் காய்தா ப்ரோ அமெரிக்கன், அல் காய்தா ஆன்டி அமெரிக்கன். எனவே இது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட சில சக்திகள் இருக்கின்றன. அவர்களுக்கு எதிராக இவர் போராடினார். எனவே இந்த அபு முஹம்மது அல் ஜுலானி 42 வயது மிகவும் இளமையான ஒரு தலைவர். எனவே இவருடைய போக்கு எப்படி அமையும் என்பது எங்களுக்கு கூற முடியாது. அவர் சொன்னது போல அவர் சூஃபிகளுக்கு புர்தா ஓதுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். அதே போன்று சலபிகளுக்கு அவருடைய பாணியில் சொல்லுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார். எல்லாரும் சேர்ந்து சிரியா என்று அவர் அகமது மன்சூருக்கு வழங்கிய போட்டியில் குறிப்பிட்டது போன்ற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சிரியா என்ற கன்செப்டில் உறுதியாக இருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இஸ்ரேல் அவசரமாக முன்னேறி இந்த போராளிகளோடு ஒரு தாக்குதலை உருவாக்கி அந்த போராளிகளை பலவீனம் அடைய செய்ய ஒரு அஜெண்டா இஸ்ரேலுக்கு காணப்பட்டுச்சு. ஆனால்
போராளிகள் மிகவும் புத்திசாலித்தனமாக சகல இலக்குகள் தாக்குதல் நடத்தினால் அவர்களுடைய மொத்த இலக்குகளும் கவனம் எடுக்கின்றார்கள். ஒரு அரசை உருவாக்குவோம். துருக்கியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், சிரியா இஸ்ரேலுக்கு செல்ல வருமாக இருந்தால் ஒரு இராணுவ ரீதியாக போராடுவதற்கு மிகவும் பொருத்தமான இடம் சிரியா தான். ஏனென்றால் அங்கே காணப்படக்கூடிய நில அமைப்பு, குன்றுகள், காடுகள் கொண்ட அந்த எல்லை நில அமைப்பு இஸ்ரேலை அதாவது சொல்லும் கெரில்லா போராட்ட முறையில் எதிர்கொள்வதற்கு இலகுவானது. எனவே இந்த வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த போராடிகள், அங்கே வேறு வாய்ஸ் ஜிஹாதிய போராடுகள் குறிப்பிடலாம். அது உலக நாடுகள் பல இடங்களில் காணப்படக்கூடிய போராளிகள் அங்கே போயிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக பலஸ்தீன விவகாரத்தில் கவனம் எடுப்பார்கள். எனவே துருக்கியினுடைய நிலைப்பாட்டை எங்களுக்கு ஒரே அடியாக குற்றம் சொல்லிவிடவும் முடியாது. சர்வதேச ஒழுங்குகளுக்குள்ளால் அவர்கள் இராணுவ ரீதியாக தலையிடுவது என்பது அவர்கள் துருக்கிக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொண்டு வரது மாத்திரமல்ல, முஸ்லிம் உம்மத்துக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை கொண்டு வரும். ஏனென்றால் ஐரோப்பாவில் காணப்படக்கூடிய முஸ்லிம்கள் உரிமைகளை பற்றி பேசுவது, மேற்காசியாவில் காணக்கூடிய உக்ரைனில் உள்ள ஜோர்ஜியாவில் உள்ள முஸ்லிம்கள் உரிமைகளை பற்றி பேசுவது, இந்த விடயங்களில் துருக்கி பலமான நேட்டோவில் இருப்பது முக்கியமானது. எனவே இந்த அரசியல் பின்புலத்தோடு தான் நாங்கள் துருக்கி விவகாரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மக்கள் 13 வருட காலம் துன்பப்பட்டு விட்டு அவர்கள் இந்த கிளர்ச்சியில் அவர்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் முழு உலகமும், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் சபை அனைத்துமே குற்றவாளியாக காண்கின்ற, கொடூரமான ஒரு அரசாக காண்கின்ற இஸ்ரேல் இதுக்குள்ளே நுழைந்திருக்கிறது. ஆகவே மக்கள் தற்போது கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல தாங்கள் எதையோ நாடி எதையோ அடைந்து கண்ட ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கிறது போல தெளிவுபடுகிறது. இதில் உள்ள விளக்கம் என்ன? உண்மையில் அதுதான் மிகவும் கவலையான விடயம். இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்தமட்டில் இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு நியாயமான ஒரு அச்சம் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லாக்கள் போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது, பதில் தாக்குதல் நடத்தவில்லை. ஏன்னா ஈரான் கைவிட்டு விட்டது. உண்மையில் ஹமாஸ் காசாவில் இருந்து கொண்டு மிக நுணுக்கமாக இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஒரு மரண பூமியாக காசாவை மாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் எவரேஜாக குறைந்தது 10-15 இஸ்ரேல் இராணுவத்தை கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேல் பொருளாதார இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். எனவே இஸ்ரேலை பொறுத்த மட்டில் ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் ஒன்று தான் காணப்படுது. இப்பொழுது இதுகால வரை பலஸ்தீன போராட்டம் ஷியா முஸ்லிம்களால் முன்னெடுக்கப்பட்டது என்ற ட்ரெண்ட் மாறி பலஸ்தீன போராட்டம் இப்பொழுது சுன்னி முஸ்லிம்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று மாறி வருகிறது. அவ்வாறு மாறி வருகின்ற ஒரு சிச்சுவேஷனில் இஸ்ரேல் இந்த தாக்குதல் அவர்களுடைய தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செய்யப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியும். இதே பாணியில் ரெபல்ஸை விட்டுவிட்டால் அவர்கள் அந்த கோலான் ஹைன்ஸுக்கு வருவார்கள். அந்த குன்று மலைகளும் காடுகளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகிய பிரதேசம், அந்த பிரதேசத்துக்கு வருவார்கள். அங்கிருந்து தாக்குதலை ஆரம்பிப்பார்கள். எனவே இஸ்ரேல் புதிய ஒரு கன்ஃப்ளிக்டை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதே நேரம் காசாவிலிருந்து தாக்குதல் நடத்துவார்கள். இன்னொரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹிஸ்புல்லாக்கள் தான் தாக்குதல் நிறுத்தி விட்டார்கள். லெபனானில் கத்தாயிபுல் அல் கஸ்ஸாமினுடைய இராணுவ பிரிவு காணப்படுகிறது. எனவே அந்த இராணுவ பிரிவு தொடர்ந்து தாக்குதல் நடத்துவார்கள். நாங்கள் விளங்க வேண்டும் இந்த விடயம், இந்த நியூ ட்ரெண்ட். இந்த டமஸ்கஸ் நகர் கைப்பற்றப்படுகின்ற போது தோஹாவில் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர், ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர், துருக்கிய வெளிவிவகார அமைச்சர் 3 பேரும் கூட்டம் நடத்தினார்கள். அவசரமாக கூடி இந்த புதிய ட்ரெண்டில் நாங்கள் அஸ்தானா உடன்பாடு இருக்கு. ஏற்கனவே கசகஸ்தானின் தலைநகரில் நடைபெற்ற அஸ்தானா உடன்பாடு என்ன சொல்கின்றது என்றால், துருக்கியில் சிரியாவில் என்ன வகையான மாற்றம் வந்தாலும் அஸ்தானா உடன்பாடின் ஊடாகத்தான தீர்க்கப்பட வேண்டும் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த உடன்பாடு சொல்கின்ற விடயம் என்னவென்றால், அசாத் மிலிட்டரி ரீதியாக தோற்கடிக்கப்படுகின்ற போது ஜனநாயக ரீதியான ஒரு அரசு அங்கு உருவாக்கப்பட வேண்டும். என்னுடைய அவதானத்தின்படி ரஷ்யா எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் வெளியேற்றிவிட்டது. எனவே ரஷ்யா
மறைமுகமாக துருக்கியினுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கும்னு நான் உறுதியாக நம்புகின்றேன். ஏன்னா சிரிய இராணுவத்துக்கு எதிர்க்க முடியாது. பஷர் அல் அசாதினுடைய அரசாங்கத்திற்கு 2011ஆம் ஆண்டு ரஷ்யாவினுடைய ஆதரவு கிடைக்காவிட்டால் இவ்வளவு காலம் நீடிச்சிருக்க முடியாது. 2 வருஷத்தில் ஆண்டு கதை முடிஞ்சிக்கும். ரஷ்யா வெளியேறுவது என்பது துருக்கியினூடாக ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டதாக இருக்க முடியும். அந்த உடன்பாடு பிரிக்ஸ் அமைப்பினுடைய தோற்றம், அதே போன்று இந்த உக்ரைன் போரில் காணப்படக்கூடிய இந்த நிலை மாற்றங்கள், நாங்கள் சுருக்கமாக சொன்னால் உக்ரைன் போரில் ஈரான் ரஷ்யாவின் பக்கம் இருக்கிறது, துருக்கி நேட்டோ என்ற வகையில் அமெரிக்காவின் பக்கம் இருக்கின்றது. நேட்டோ அணி தான் அநேகமாக உக்ரைனுக்கு இஸ்ரேல் உட்பட இருக்கின்றது. எனவே நாங்கள் மிக நுணுக்கமான இந்த செயற்பாடுகளை பார்க்கின்ற போது சிரியாவில் தற்போது இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை பொறுத்த மட்டில் மக்களுக்கு தொடர்ந்து நிம்மதியாக இருக்க முடியுமான்னு கேட்டால், இருந்ததை விட சொந்த பூமியில் நிரந்தரம் ஒரு அளவுக்கு வாழலாம். ஆனால் அது ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் காணப்படுகிறது. மக்களை பொறுத்த மட்டில் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், அவர்கள் அகதிகளாக சென்றாலும், மீளவும் ஒரு யுத்த பூமியாக மாறி அகதிகளாக சென்றாலும் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அரசாங்கம் ஒன்று காணப்படுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கூட. ஏற்கனவே எதிரியாக இருந்த ஒரு அரசாங்கத்தால் விரட்டப்பட்ட மக்கள் ஒரு யுத்தத்தால் வெளியேறுவதற்கும், யுத்தம் ஒன்று உருவாகி குடிமக்கள் வெளியேறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றன. அந்த வேறுபாட்டை எடுத்தும் திருப்பி மக்கள் துருக்கிக்கு போக வேண்டி வந்தால் அவர்களை பொறுத்த மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுடைய அரசாங்கம் சார்பானது, உடன்பாடிக்கும் மக்களுடைய போக்குவரத்து போக வரக்கூடியதாக இருக்கும். எனவே மக்களுக்கு இது ஒரு மிகவும் சாதகமான ஒரு நிலைமையை தான் காணப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். காலித் மிஷேல் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம், இந்த போராட்டம் நிச்சயமாக பலஸ்தீன மக்களுக்கு இந்த சிரியாவினுடைய மாற்றம் மிகப்பெரிய சார்பாக அமையும் என்ற கருத்தையும் காலித் மிஷேல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். சிரியா தற்பொழுது கிளர்ச்சியாளர்களுடைய வெற்றி அடைகின்ற பொழுது பொதுவாக குட்டிச்சுவராக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நாடு, அதில் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை. இந்த கிளர்ச்சியாளர்களுடைய வெற்றியை சர்வதேச நாடுகள் அல்லது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி பெரிதாக அங்கீகரிக்கவும் இல்லை. தற்பொழுது உலக பயங்கரவாதம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் நாடு அதுக்குள்ளே நுழைந்தும் இருக்கிறது. இந்த நிலைமையில் சிரியாவோட எதிர்காலம் எப்படி அமையும்? எந்த நாடுகள் அதுக்கு உதவி செய்ய போகிறார்கள்? யார் உதவி செய்ய போகிறார்கள்? அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும்? அங்கு ஆட்சி மாற்றம் எப்படி அமைய போகிறது என்பது சம்பந்தமாக கொஞ்சம் முடியும். இதில் உண்மையில் அந்த குளோபல் பவர் ஷேர் நாங்கள் சொல்கிறோம். இந்த உங்களுடைய ரஷ்யாவுடைய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்திருந்தார், we need to create a multipolar countries, multi power countries. அதாவது உலகத்தில் பவர் நாங்கள் சொல்கின்றோம். இந்த கத்தார் துருக்கி என்பது ஒரு கூட்டு, அதாவது அதுக்கு பின்னால் ஒரு சிந்தனை, ஒரு கூட்டு. அந்த சிந்தனை அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. அதுக்கு எதிரான ஒரு சிந்தனையும் காணப்படுகிறது. அப்போ அதனுடைய எதிர்காலத்தை பொறுத்த மட்டில் கத்தார் பொருளாதார ரீதியாக நிறைய உதவி செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போன்று இராணுவ ரீதியாகவும் கட்டுமான ரீதியாகவும் துருக்கி நிறைய உதவி செய்வார்கள். மார்ச் 1 வரை தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அரசாங்கம் சிரியாவில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுமாக இருந்தால் அது ஏனைய அரபு நாடுகளுக்குள்ளேயும் ஒரு முன்மாதிரியாக அமைவதற்கும் நேரம் இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த மட்டும் அந்த நிலைமையை குழப்ப வேண்டும். இஸ்ரேல் அந்த நிலைமையை குழப்பறதுக்கு முழுமையான தகவல் முயற்சி செய்கிறது. இனி எங்களுக்கு இந்த ரெபல்ஸை அல்லது எதிர்க்கட்சி படைகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் இல்லாமல் இல்லை. துருக்கி ஆதரவு எதிர்க்கட்சி படைகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் இருக்கின்றன. நான் சொன்னேனே, அந்த ஜிஹாதிய படைகளுக்கு தான் சர்வதேச அங்கீகாரம் இல்லாதது. எனவே இந்த படைகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் இருக்கின்றது. ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வார நேரம் அந்த கவர்மெண்ட்டை சர்வதேச சமூகம் அங்கீகரிப்பார்கள். பெரும்பாலும் சர்வதேச சமூகத்தினுடைய அபிப்பிராயம் பஷர் அல் அசாதுக்கோ சார்பாக இல்லை. எனவே எதிர்காலம் ஒரு நாங்கள் சொல்கின்றோம் பாத் சோசலித்திலிருந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டைலுக்கு மாறுவதற்கான நிறைய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஆட்சியாளர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் தற்பொழுது
மக்களுடைய போராட்டமாக உலகெங்கும் இருந்து வருகிறது. அந்த வகையிலே சிறிய மக்களுடைய அந்த போராட்டமும் வெற்றி அளித்திருக்கிறது. இலங்கையிலும் கூட 76 வருட கால ஆட்சி மாற்றம் தான், ஆட்சியாளர்களுடைய மோசமான ஆட்சி தான் இலங்கை மக்களுக்கும் புதியொரு விடுவை கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்படுத்தியது. இதுபோல் உலகெங்கிலும் ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டங்கள் வலுவடைந்து ஆட்சி மாற்றங்கள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் கிளர்ச்சியாளர் சிறிய மக்களுடைய ஆட்சியும் சிறிய மக்களுடைய இந்த கிளர்ச்சியும் வெற்றியடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் நிறைவு செய்கின்றோம். வாழ்வின் எல்லை வரை இன்பமாய் பயணிக்க பொருத்தமான துணையை தேடுகிறீர்களா? நாடுங்கள் lifebond.lk. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட உத்தரவாத கம்பெனி lifebond.lk. நம்பகமானது, அமானிதம் பேணுவது. நாட்டின் எந்த பகுதியில் இருந்தும் தெரிவு செய்யும் வகையில் ஆயிரக்கணக்கானவர்களின் விவரங்கள். நீங்கள் தேடுபவர் இங்கே இருக்கலாம். இணையத்தில் lifebond.lk-ஐ சர்ச் செய்யுங்கள். ரெஜிஸ்டர் ஃபார் அக்கவுண்டினை கிளிக் செய்து உங்களுக்கான கணக்கை ஆரம்பியுங்கள். கேட்கப்படும் தகவல்களை நம்பிக்கையுடன் வழங்குங்கள். நீங்கள் தேடுபவரை இலகுவாக பெற்றுக் கொள்ளுங்கள். lifebond.lk. தேடுவது கிடைக்கும், நாடியது நடக்கும். திருமணம் செய்யும் இரு மனங்களை இணைக்கும் ஆத்மார்த்த சேவை lifebond.lk.